கோலமாவு கோகிலா விட இது நல்லா இருக்கு. ஓகே, காமெடியா இருக்கு. ஏன்னா ஃபன் பண்ணி பார்க்கலாம். ஒன் டைம் மூவி பார்க்கலாம். காமெடி ஜானர் தானே? காமெடி அந்த இது இருக்கு, கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் இருக்கு. பட் வந்துட்டு எங்களுக்கு காமெடி பார்ட் தான் அதுல பிடிச்சிருக்கனால ஃபன் பண்ணோம். கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு பெஸ்ட் படமா இருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு ஓகே தான், பட் வந்து பார்க்கலாம். ஒன் டைம் வந்து ஃபன் பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே. படம் ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. நம்ம மகளிர் மட்டும் நாம் பார்த்துருப்போம். அப்பா அந்த பழைய காலத்து நாசர் அதே ஸ்டைலில் ஒரு நல்ல படம். முழுக்க காமெடி ஜானர் தானே? இல்லை, முழுக்க முழுக்க காமெடி ஜானர் தான். செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு மாதிரி நல்லாவே காமெடி கொண்டு போயிருக்கிறாங்க. நம்ம கோலமாவு கோகிலால ஒரு மாதிரி காமெடி வரல, அந்த மாதிரி காமெடிகள் இந்த படத்துலேயும் நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பரபரன்னு கொண்டு போய் சூப்பராகவே முடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? கான்ட்ராஸ்ட் வைஸ் வந்து இருந்துட்டு அவரை ஐட்டத்து வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. கடைசியாக அந்த பணம் கிடைச்சா இல்லையா, அதுதான் கதை. நம்ம மகளிர் மட்டுமே அதே கான்செப்ட் தான். நம்ம நாகேஷ் வந்து பணமாக நடிச்சிருப்பார்ல, அதே ஸ்டைல் தான் இதுவும். அது ஒரு மாதிரி அதே ஸ்டைல்ல ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. பெண்களுக்குலாம் ஒரு நல்ல படமா இருக்குமா? கண்டிப்பாக ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பை பற்றி இதுலேயும் சொல்லியிருக்காங்க சில இதெல்லாம். அதை தாண்டி ஒன்று இருக்குது. அது குடும்பமாக இருந்தால் பெண்கள்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த படம் வந்து உடைக்குது, நிறைய இடத்துல உடைக்குது. நம்ம ஒரு ஹீரோ கொடுக்க வேண்டிய அந்த கேரக்டர்லாம் தூக்கிட்டு வந்து ஹீரோயின்க்கு வச்சு ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டை ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. ஒரு மாதிரி கர்மாயசே பூமராங்க. அதான் இந்த படத்தோட கான்செப்ட். ஒரு வினை நடக்கும், அந்த வினை வந்து கடைசியாக எப்படி வந்து முடியுது, அதான் கதையே. நம்ம என்னது ஏதோ ஒரு விஜய் சேதுபதியெல்லாம் பொம்பளை வேஷம் போட்டு ஒரு படம் நடிச்சிருப்பாரு, அந்த படம் ஸ்டைல்லையும் இருக்கும் லைட்டாக. அப்படிங்களா? ஒரு மாதிரி சூப்பராகவே பண்ணியிருக்கேன். நம்ம ராதிகா மேம் எப்படி பண்ணியிருக்காங்க? ராதிகா மேம் அவங்களுக்கு காமெடி ரொம்ப சூப்பராக வரும். அது எந்த படத்துலையும் அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்குது. நம்ம கிங்ஸ்லேயும் வந்து பல படத்தில் வந்து ஒரு மாதிரி மொக்கையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்தில் அவருக்கான கரெக்டான ரோலை கொடுத்த மாதிரி ஒரு மாதிரி நல்லாவே அவர் காமெடி பண்ணியிருக்காரு. கீர்த்தி சுரேஷ்க்கு எப்படி பார்த்த படம்? அது கீர்த்தி சுரேஷுக்கு அந்த அளவுக்கு செட் ஆக மாட்டேங்குது இது. ஆனால் நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம நயன்தாரா மாதிரி ஒரு ஆக்டர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கணும். அந்த மாதிரி நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீச் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. கீர்த்தி சுரேஷாக இருக்கனால சில இடத்துல வந்து அவங்களால எமோட் பண்ண முடியல, ஒரே மாதிரியே ஃபீல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ரகுதத்தா வேற படம், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம். பட் அதில் ஒரு மாதிரி சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. பட் இதில் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம நயன்தாரா பண்ணுற கேரக்டர் வந்து அவங்க பண்ணுற மாதிரி. ஜாக்பாட்லாம் மொக்க, அது எனக்கு தெரிஞ்சு மொக்க தான். ஆமாம், அதே மாதிரி அந்த மொட்டராஜேந்திர வந்து அந்த பணத்தை காணான்னு தேடிட்டு போயிட்டே இருப்பாரு. அதே மாதிரி தான் இதுலேயும் ஒன்று. அந்த பணம் வந்து ஒரு இடத்துல இருக்கும், இவங்க அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு மாதிரி அப்படியே தான் போகும். ஆனால் அந்த படம் மொக்க, இந்த படம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். வர வர கீர்த்தி சுரேஷ் அப்பப்போ ஹீரோவுக்கு உண்டான அந்த மாதிரியான இது கதைகளை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆனது அதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு எல்லாமே இப்படி தான் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால நயன்தாரா அளவுக்கு வரலாம்னு பாக்குறாங்க. ஆனால் நயன்தாரா வேற, அவங்க வேற, இவங்க வேற, அவ்வளோதான். அவங்க லேடிஸ் ஓவராலாக படம் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். நாங்கள் பார்த்த தேட்டரில் வந்து நாங்கள் மட்டும்தான் பசங்க, மற்றவங்கெல்லாம் லேடிஸ் தான். அதனால் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அவங்க. அதனால் படம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. 10க்கு 9.5. சுமாராக பரவாயில்ல, இல்லை நல்லா இருக்கு, அளவுக்கு பரவாயில்ல, நிறைய கதையாக தான். மூவி எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கும், காமெடியா இருக்காதுங்களா? எப்படி சார்? நல்லா இருக்கு சார் படம். நல்லா இருக்கு. ஃபுல்லா காமெடி தானே? காமெடியும் இருக்கு, ஆக்ஷன்ஸும் இருக்கு, நல்லா இருக்கு படம். அவ்வளவுதானா ப்ரோ? இல்ல கோலமாவு கோகிலா மாதிரி இருக்கும். கோலமாவு கோகிலா விட இது நல்லா இருக்கு. மூவி எப்படி அந்த மகளிர் மட்டும் அந்த ஸ்டைல்ல இருக்குன்னு இருக்கு, நல்லா இருக்கு. கீர்த்தி சுரேஷ்க்கு நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்கு. ரெடின் எப்படி ப்ரோ பண்ணியிருக்காரு? என்ன ப்ரோ? கிங் ஸ்டடின் நிறைய சீன் வர மாதிரி, பட் வர சீன்லாம் காமெடியாகவே இருந்துச்சு, நல்லா இருக்கு. ராதிகா மேடம் பண்ணியிருக்காங்க. ராதிகா மேடம் நல்லா இருந்தது. கீர்த்தி சுரேஷ் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் கவர் ஆக மாட்டேன். நல்லா இருக்கு, நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே.